வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் vlogs. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை 2025 இன்றைக்கி எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கீங்க. அதனால் ஒரு வீடியோவாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு தண்ணி. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எப்பயுமே ஆடி அமாவாசைக்கு, தை அமாவாசை, மகாலய அமாவாசைக்கு இந்த மாதிரி எள்ளு தண்ணி வந்து நம்ம விடணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றுல போய் விடலாம். அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இல்லை எனக்கு ஆறு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து மண்ணு தரையில் ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது வந்து முளைக்கக்கூடாது. நல்லா ஒரு கட்டாந்தரையாக இருக்குது, ஒரு சிமெண்ட்டு போட்ட தரையாக இருக்குன்னா அதில் வந்து முன்னோர்களை நினச்சி இதை வந்து அப்படியே கையால் வந்து பிடிச்சி அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டு வெளியில் இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதே போல் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசை நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. இன்னொரு டவுட் வரலாம், யார் இந்த அமாவாசை விரதம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அமாவாசை விரதம் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள். இப்போ நம்ம வீட்டில் ஒன்றா அம்மா இருப்பாங்க, இல்லை அப்பா இருக்க மாட்டாங்க. யாரை ஒருத்தவங்க இழந்தாலுமே அவங்க வந்து அமாவாசை விரதம் வந்து படைக்கிறதுக்கு எலிஜிபிள். இவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தர்ப்பண விஷயங்களை செஞ்சே ஆகணும். நம்ம முன்னோர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை, அவங்கள நினச்சி நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் அவங்கள வந்து போய் சேரும். அதனால தான் இந்த அமாவாசை தினங்கள், மகாலய அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. அதே போல் ஆடி அமாவாசைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வந்து கோலம் விடக்கூடாது, மணி அடித்து படைக்கக்கூடாது. மணி வந்து சாமி படைக்கிறப்ப மட்டும்தான் மணி அடித்து படைக்கணும். அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு வந்து படைக்கிறப்ப மணி அடித்து படைக்கக்கூடாது. அதே போல் நம்ம வீட்டு வாசல் படியில் மஞ்சள்லாம் தடவி குங்குமம்லாம் நிறையா வைப்போம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம வெறுமனையாக வாசப்படியை அப்படியே மொழிகி விட்டால் போதும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிலவங்க வந்து பூசணிக்காய் வெட்டி வைப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த அமாவாசை தினங்களை நம்ம கொண்டாடுறோம். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து சமைச்சு எல்லாம் படைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் யாருமே வந்து சாப்பிடலாம் வர அளவுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அநாத ஆசிரமங்களோ இல்லை யாராவது ஏழைங்களோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க. அதுவே ரொம்ப நல்லது. எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார கூட வசதி இல்லை அப்படின்னா பசுமாட்டுக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு வந்து பழம், கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் காக்கைக்கு உணவு வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு காக்கைக்கு கண்டிப்பாக உணவு வைங்க. காக்கைக்கு வந்து இன்றைக்கி நம்ம படைப்போம் இல்லையா, வடை பாயாசம் எல்லாம் அப்பளம் எல்லாம் செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். அதனால் இது எல்லாத்தையுமே வந்து படைச்சி முடித்த உடனே காக்கைக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காகம் வந்து எடுத்த பிறகு தான் நம்ம வீட்டில் உள்ள அந்த ஆண் மகன் யார் வந்து பூஜை பண்ணாங்களோ அவங்க தான் அந்த இலையில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடணும். இதுதான் வந்து இந்த அமாவாசைக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸு. இதை வந்து மறக்காமல் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.